ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமினோட தி ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை பிரதர். ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே செகண்ட் பார்ட் எப்படி இருந்தோம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. நம்ம டே தான் நம்ம ஜிமின் கிட்ட நம்ம கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் யூனா அண்ட் ஜெஸ்ஸி பார்த்தோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ஜெஸ்ஸி அண்ட் யூனா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாசம் உள்ள வராங்க. ஜெஸ்ஸின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸிக்கிட்டே எழுந்து போகிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா தான் ஜங்குக்கா, ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஆமாம், யூனா சொல்கிறாங்க. சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாங்க. நீங்கள் இன்வைட் பண்ண போகிறதே சொல்கிறாங்க. இல்லை, ஜேகப் சொன்னாங்க நாங்கள் தனியாகவே போகிறேன், நீ வேண்டாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே. அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. இவனை பார்க்குறாங்க. இவனை யாருன்னா ஜங்கோட கசின்னு. அதனால பார்க்குறாங்க. எனக்கு எதுவும் வேணாம் ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஏன் எது வேணாம் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு என்ன வேணுமோ அது நான் ஜெஸ்ஸியை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிப்பேன் அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா நம்ம ஜிமின் டே 2 பேரும் பேபிக்கு தான் க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டே உங்களுக்கும் பேபிக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா, உனக்கும் இதே மாதிரி எடுக்கலாமா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ டே அண்ட் ஜிமின் 2 பேரும் பேபி கூட வரைச்சிருக்காங்க. பேபி தான் வந்துட்டு அம்மா தூக்குங்க அப்படி சொல்லிட்டு சரி வா அப்படி சொல்லிட்டு அவர் க்யூட்டாக தூக்கிட்டு இருக்காரு. இப்போ கீழே நம்ம மேடு தான் வந்து பார்க்குறாங்க. டோர் பிடிச்சிங்க ஆகுது. மேடு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா 2 பர்சன் வந்திருக்காங்க. சார் உள்ளே வாங்க அப்படி சொல்கிறாங்க. 2 பேர் வராங்க. எங்கே டே சொல்கிறாங்க. ஓ டே சார், ஜிமின் சார் எல்லாம் மேலே இருக்காங்க சொல்கிறாங்க. சரி, கொஞ்சம் கூட்டிகிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு வரேன், உட்காருங்க சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு மேலே போகிறாங்க. போயிட்டா சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கக்கா அப்படி சொல்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி உங்களை பார்க்குறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. யார் சொல்கிறாங்க. ஜங்குக் ஜேகப் சார் அப்படி சொல்கிறாங்க. ஓ வரேன்னு சொல்லி நாங்கள் மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிமின் நீ கீழே வரே சொல்கிறாங்க. ஓகே டே நான் வரேன், நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே கீழே இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜிமின் பின்னாடி பேபி தூக்கிட்டு வராங்க. 2 பேரும் முன்ன பிணையமாக தான் இறங்கி வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜேகப் 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. டே அவ்வளோ ஹாப்பியாக வராது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எப்போவுமே வந்தாங்கன்னா நம்ம டே எப்போவும் ஒரு மாதிரி சேடாக இருப்பாங்க, ஏதோ ஒரு மாதிரி இருப்பார். இப்போ பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். அவர் பார்க்குறது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் வாங்கடா வாங்க ஹேங் சொல்கிறாங்க. வரேன்டா சொல்லிட்டு உட்காராங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. நீ என்ன ஹேங்கனை கூப்பிட இவனை ஜங்குக்குனே கூப்பிட சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது. ஜங்க் பார்க்குறாங்க. டேஜ் உங்க வா சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் நீட்றாரு. அது போக மாட்டேங்குது. ஜிமின் கிட்ட போயிட்டு ஒட்டிக்குது. நம்ம டே பார்க்குறாங்க. மேக்ஸிமம் அவள் யார்ட்டையும் இப்போ வரமாட்டா. ஜிமின் வந்ததுக்கப்புறம் ஜிமின் வந்து என்கிட்ட இல்லைன்னா என்கிட்ட அப்புறம் வேறு யார்ட்டையும் போக மாட்டேன்றா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்படியே ஆஃபீஸ்க்கு வருவில் அப்புறம் வச்சுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் கேட்குறாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள். ஜூஸ், காஃபி ஆர் டீ அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. இல்லை சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டே பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்குக்கு ஒரு மில்க் ஷேக், ஒரு பனானா மில்க் ஷேக் எடுத்துக்கும். அப்புறம் ஜேகப் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்ப்ரைட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஸ்ப்ரைட் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. கிச்சனுக்கு போய்ட்டு வரலாம் சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இல்லைடா நாங்கள் இன்வைட் பண்ணதும் சொல்கிறாங்க. இன்வைட்டா? ஓ நீங்கள் சொல்லாமல் நாங்கள் வரப்போகிறோம் சொல்கிறாங்க. நீ வருவடா ஜிமின் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுவோம்னா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஏன்டி ஜிமினை கூட்டிகிட்டு வருவியா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஏன் கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. டே கேட்குறாங்க. இல்லைடா இதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்குக்கா உனக்கே தெரியும் எனக்கு ஜிமின் எப்படி மற்றவங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. சரி கோவப்படாத அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜூஸ் அண்ட் ஸ்ப்ரைட் 2 பேர் எடுத்துக்கிறாங்க. கொடுக்குறாங்க எடுத்துக்கோங்க ஹேங் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சொல்லிட்டு அவர் பேபி வச்சு கூட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிமின் உட்கார அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிமின் உட்காராங்க. டே பக்கத்தில் போயிட்டு நம்ம பேபி நம்ம டே வாங்கிக்கிறாரு கூட அப்படி சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஏங்க நீங்கள் சடனாக வந்திருக்கீங்க, இதெல்லாம் சொல்லணுமா சொல்கிறாங்க. ஆமாப்பா ஒன்று சொல்லணும், எனக்கு ஆக்சுவலாக ஒரு வெட்டிங் அனிவர்சரி வருது சொல்கிறாங்க. அப்படியா ஓகே ஹேங் சொல்கிறாங்க. அதுக்கு தான் உங்களை இன்வைட் பண்ணலாம்னு தான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்போ ஹேங் சொல்கிறாங்க. இந்த வீக்கெண்டில் வச்சுருக்கோம், கொஞ்சம் வரையும் அவனுக்கு வீக்கெண்டில் காலேஜ் ஃப்ரீ தானே சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் வீக்கெண்டில் காலேஜ் லீவ் தான் சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் டைம் இருந்தால் வா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நான் டேக்கிட்டே சொல்லியிருப்பேன். ஆனால் நீ வந்துட்டு நியூ இல்லை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களை நீ புதுசாக வந்திருக்க, உன்னை வந்து நாங்கள் இன்வைட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ப்ராப்பராக சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அங்கே நீங்கள் டேட்டு சொல்லி தானே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. நம்ம டே கூட நம்ம ஜிமின் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க பார்க்குறதுக்கு நம்ம ஜேகப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. சரி ஓகே வீக்கெண்ட் வந்துருங்க சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் நான் மீட் பண்ணல, அங்கே வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. உன்னையும் நாங்கள் என்ன நிறைய பேர் யாரும் பார்க்கல, நாங்களும் உன்னை பார்க்கணும்ல அப்படி நீ உன்னையும் டே வந்து நீ இன்ட்ரோ பண்ண டே எங்ககிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லி நம்ம டே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நாங்கள் கிளம்ப சொல்கிறாங்க. இல்லை இருக்க சாப்பிட்டு போங்க சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் டைம் ஆகுது நாங்கள் கிளம்புறோம், நிறைய இன்வைட் பண்ண சொல்லிட்டு 2 பேர் போயிட்டாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ டேஸ் ஆகுது சொல்கிறாங்க. 1 இயர் ஆகுதா. 1 இயர் ஆகுது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி, அதான் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. நம்ம போகிற மாட்டேயே சொல்கிறாங்க. ஜிமின் டே பார்க்குறாங்க. என் கூட வரதுக்கு உனக்கு ஐயோ டே நான் அப்படி சொல்ல, நீங்கள் உங்களுக்கு ஓகேவா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேனா அப்படி சொல்லிட்டு ஜிமின் டே கேட்குறாங்க. ஜிமின் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு காலேஜ் வேறு இருக்குது,
எனக்கு நீங்கள் காலேஜ் வர இருக்க டே சொல்கிறாங்க. ஜிம்மி நான் நெக்ஸ்ட் வீக் ஷுகா வர சொல்கிறேன், இந்த வீக் வர சொல்ல முடியல, ஷுகாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்காமா, அதனால் இந்த வீக்கெண்ட் வர நம்ம இந்த ஃபங்க்ஷன் போகணும், நெக்ஸ்ட் வீக் வர சொல்கிறாங்க. ஓகே டே சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மி டே 2 பேரும் நம்ம டே தான் ஜிம்மில் கூப்பிட்டு எப்போவும் போல் காலேஜ் போய் ட்ராப் பண்ணிட்டு போயிடாரு. ஜிம்மின் அவர் பாட்டுக்கு காலேஜ் வராது, ரொம்ப ஹாப்பியாக காலேஜ் போய் எப்போ போயிட்டுருக்கா. ஜிம்முக்கு பிடிச்சிருக்க காலேஜ் வந்துட்டு நம்ம அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவர் பேசிட்டு பழகிட்டு நல்லா இருக்காரு. இப்போ ஆஃப்டர் ஒரு 1 வீக் தாண்டா, இன்னைக்கு வீக்கெண்ட் தான். ஜிம்மின் பார்க்குறாங்க டே 3 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க ஏன் டே 3 பேருக்கும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு 3 பேருக்கு ஒன்றா போட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறாங்க, பேபிக்கும் வேர் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க கிட்ட அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் கிட்ட போகிறாங்க. இப்போ டே நம்ம ஜிம்மின் பேபி 2 பேரும் சேர்த்து ஒரு பிக்சர் எடுக்கிறாங்க. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபியை நம்ம டே வாங்கி கீழே பெட்டில் உட்கார வச்சுட்டு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க. அதுவும் நம்ம டே எப்படி இருக்காரு, அவரோட செஸ்ட் கிட்ட நம்ம ஜிம்மினை வச்ச மாதிரி ஒரு மாதிரி சாட்சி வச்ச மாதிரி எடுக்கிறாரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்க முடியும் எடுக்கிறதுக்கு. சரி ஓகே நம்ம டே தானே சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. இப்போ நம்ம டே கியூட்டாக அந்த பிக்சர் எடுத்துக்கிறாரு. சரி டேக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது பிக்சரை பார்க்கும்போது. சரி ஓகே நம்ம கிளம்பலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே வந்து பேபி தூக்கிறாங்க. ஜிம்மின் டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படி 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. மெய்டு பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க 2 பேரும். சார் இவ்வளோ ஹாப்பியாக நான் பார்த்ததே இல்லை, இந்த சார் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டே சார் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்மின் டே 2 பேரும் வந்து கார்லவும் ஏறுறாங்களா. நம்ம ஜிம்மின் எதுவும் பேசாமல் ரொம்ப அமைதியாக பேபி கூட அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. டே ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்க அந்த மிரரில். ஃபைனலாக அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு ஈவினிங் டைம் தான். இப்போது நிறைய பேர் இருக்காங்க. ஜிம்மினுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அப்படி காருக்கு இறங்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது, ஃபேஸ்லாம் அப்படியே சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஜிம்மின் டே பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அது வந்து டே சொல்கிறாங்க சொல்லு என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை டே அது சொல்கிறாங்க சொல்லு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே கிட்டே வராங்க, ஜிம்மு கிட்டே வராங்க. கிட்டே வந்து பார்க்குறாங்க எனக்கு கொஞ்சம் எல்லோரும் புதுசாக பார்க்குறேன்னா அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது டே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க நான் இருக்கேன்ல நான் உனக்கு என்ன பயமா சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா சொல்லிட்டு நம்ம டே ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி அவளும் பேபியும் ஒரு ஹேண்டில் தூக்கிட்டு அழகாக கூட்டிகிட்டு வராரு. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இப்போ இவங்க எல்லோரும் வந்து நின்றுருக்காங்கடா. நம்ம ஜிம்மின் டே வரதை பார்த்துட்டு எல்லோரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டே இந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தோம் இல்லை இந்தளவுக்கு அவரோட பார்ட்னர் கூட இப்போலாம் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணதே இல்லை. அது பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம ஜூனாவும் நம்ம ஜெஸ்ஸியும் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போது ஜேவை பற்றி எல்லோரும் வெல்கம் பண்ணிட்டுருக்காங்க. ஜூனா ஜெஸ்ஸி ஒரு இடத்துல நின்றுருக்காங்க. இப்போ ஜூனா அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறா. இப்போது இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அது என்னன்னா நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜூனாவுக்கும் ஜெஸ்ஸிக்கும் ஒரு வெட்டிங் வந்துட்டு அது அவங்களோட வெட்டிங்கே நடந்திருக்கும். அந்த வெட்டிங் அப்போது இவங்க வந்துட்டு நம்ம ஒய்யனையும் நம்ம டேவும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்லியாக வரும்போது எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்போ ஒய்யன் வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி நடந்து வந்திருப்பா. நம்ம டே வந்துட்டு அவருக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப் நடந்து வந்துட்டு இருப்பாரு. இப்போ கிட்ட ஒரு ஹேண்டை கூட பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாரு. அதை அப்படியே நினச்சி பார்க்குறா. இப்போ அப்படியே இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக பார்க்குறா. டே ஜிம்னா அப்படி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அப்படி கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம் அது எல்லாமே இருக்குது. இதை பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவள் பார்க்குறான். ஃபைனலாக ஜிம் அண்ட் டே வரதை பார்த்து நம்ம ஜேகப்பில் வராங்க. வாங்க உள்ளே வாங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அச்சோ ஏங்கன்னா தேங்க்ஸ் தான் சொல்கிறீங்க, நீங்கள் டேவோட ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர், நான் வரமாட்டேனா அப்படி சொல்லி நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் உள்ள வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது பேபி க்யூட்டாக வந்துட்டு அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. தூக்குங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. என்ன இப்போ பார்த்தாலும் தூக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு பேபிகிட்ட கோவப்படுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே ஏன் கோவப்படுறீங்க பேபிகிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன நான் வச்சிருக்கேன் தூக்குங்கம்மா சொல்கிறேன். கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கணும்ல, நீ தானே டே ஃபுல்லாக வீட்டில் வச்சிருந்தா, நீங்கள் டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் லேப்டாப்பில், நீ தான் பேபி வச்சுருந்தா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல டே கொடுங்க சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டேன். நம்ம டே தான் வச்சுக்கிறாங்க. டே கோமா பேசுறது பேபி எப்படி பேச வந்து உம்முன்னு வச்சுக்கிறது க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. சிவன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இங்கே வா சொல்கிறதுக்கு ஹேண்டை நீட்டுறாங்க. பேபி அப்படியே அமைதியாக இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி கூப்பிட்டா. இப்போ டேவும் சரி போ அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தூக்கி வச்சுக்கிறாங்க. அது அழகாக போயிட்டு ஜிம்மோட அதை சொல்லிட்டு போய் படுத்துக்கிறது கோச்சிக்கிட்டு. நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கு கோவம் வந்துடும்ல சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே பார்ட்டேஜும் கோவம் படக்கூடாது ஓகேவா அப்படி சொல்லிட்டு கோவப்படுறது தப்பான ஹேபிட் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போது பேபி தான் அப்படியே டே குறுக்குன்னு பார்க்குது. நம்ம ஜிம்மினுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் இப்படி பேசுகிறது பார்க்க. டே இது பேபி சொல்கிறாங்க. இப்போதுலேருந்து நம்ம பேசுகிறப்ப புரியும், கோவப்பட்டா தெரியுது பார்த்தியா, நான் திட்டுன்னு தெரியுது பாரு ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு நம்ம டே இப்படி தான் ஜிம்மின்கிட்ட அதிகமாக க்ளோஸ் ஆகுறாங்க. பேபி வச்சு தான் இன்னும் க்ளோஸ் ஆகிருக்காங்க ரொம்ப ஃப்ரீடமாக பேசுறதுக்கு. அப்புறம் ஜிம்மினோ ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. பாரு டேஜு டேடாவை பார்த்து கோவப்படக்கூடாது ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஓவர் தான் என்ன அந்த வயசில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபி ஜிம்மின் பேசுகிறவங்க சிரிக்குது. நம்ம டே பார்க்குறாங்க. பாரு நீ பேச சிரிக்கிறா பார்த்தியா சொல்லிட்டு பார்த்துட்டு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின் அவனை இன்ட்ரோ பண்ணி வைக்கிற எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஓகே டே சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மின் டேரெக்டாக வருது. நம்ம டே ஒரு டேரெக்டாக கூட்டிகிட்டு வரது வந்து ஒரு 2% இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு பேபி தான் பயங்கரமானது.
பயங்கரமாக எழுதிட்டுருக்கு. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, பாரு ஜூன் நீ ஒவ்வொரு டைம் இதே பண்ணிட்டு வச்சுக்க, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னு தெரியாது பார்த்துக்கோ, என்ன ஓவராக சேலை பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வந்திருக்காங்க, நேரம் ஓடி ஆடி விளாட்டிட்டு இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அங்கே பாருங்க அப்படி சொல்கிறாங்க, ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்கிறாங்க, பாரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், நாளைக்கு ஸ்கூல் போக முடியாது கம்முனு அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க, ஏன் ஜென்னு சொல்கிறாங்க, நம்ம நீ சும்மா இப்போ தான் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. இவங்க யார், நாம்ஜின் ஓகேங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது நாம்ஜின் தான். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் ஜூன், அவனுக்கு நல்ல பெரிய பையன், ஒரு 4-5 இயர்ஸ் பையனாக இருப்பான் அவன், அவர் 5 இயர்ஸ் பையன். நம்ம சட்டே பார்க்குறாங்க, சரி போதும் உங்கள் சண்டை கொஞ்சம் நிறுத்திங்களா அப்படி சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க, ஏட்டையாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் என்னோட ஜிமின், இங்கே பாருங்க இது வந்து ஜின் ஹயாங், இது நம்ஜின் ஹயாங், இது அவங்க பையன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஹாய் ஹயாங் சொல்கிறாங்க. ஹாய் ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் சொல்லுவாங்க நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க, நம்ஜின் ஜிமினை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து மீட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களும் ஜிம்மில் தெரியும், நேரில் மீட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைமு. அதை நம்ம டேவோட மேரேஜ், நம்ம பையன் இருக்காங்களே அவங்களோட மேரேஜில் பார்த்துருப்பாங்க. அப்போ குட்டி நம்ம அப்போ நம்ம ஜிம்மில் கொஞ்சம் குட்டி பையன், ஒரு 2 வயசு ரொம்ப சின்ன பையன் வந்திருப்பாங்க, ஸ்கூல் படிக்கிற பையனா. அதுவும் அவங்க நேரம் அதிகம் பார்த்துட்டு கூட மாட்டாங்க, ஜஸ்ட்டு பார்த்துருப்பாங்க அப்படி தான். இப்போ தான் ரொம்ப பக்கத்தில் இவ்வளோ பெரிய பையனா அப்படி பேசுகிற அளவுக்கு பார்க்குறாங்க. இப்போ கேட்குறாங்க, நீ எப்படி இருக்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. உன்னோட ஸ்டடீஸ் அப்படி போகுது சொல்லிட்டு ரம்ஜின் கேட்குறாங்க. நல்லா போதும் ஹேங் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் பையன் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜின் பார்க்குறாங்க, இங்கே பாரு சே ஹாய் சொல்லு அங்கிளுக்கு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அந்த பேபி வந்துட்டு ஹாய் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ என்னாச்சுடா அம்மா ஏன் இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் பேபிக்கிட்ட அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாங்க. அங்கிள் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஆனால் நம்ம அம்மா இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னை பார்க்குறாரு. ஜின்ன அப்படி முறைச்சி பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் இங்கே ரொம்ப சில்லுன்னு ஐஸ்கிரீம் கொடுத்தா தான் கோல்டு பிடிக்கும், நீங்கள் நார்மல் வார்மில் இருக்க அந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு வாங்கி கொடுங்க, ஒன்றும் ஆகாது பேபி ஆசைப்படுறாங்களா சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் நீ வர ஜிம்மி நீ இதுக்கு முன்னாடி 3 டைம் சாப்பிட்டான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு, ஆமாம் 3 டைம் சாப்பிட்டா 4வது டைம் சாப்பிட்றான்னு கேட்டுட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. நம்ம ஜூன் பார்க்குறாங்க, ஜூன் நீ ஆல்ரெடி 3 டைம் சாப்பிட்டே சொல்கிறாங்க, டாடா சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டு தான் உண்டார வந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன், நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்களை அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் பார்த்தியா அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. பட் டேஸ்ட் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்களை திருத்தவே முடியாது சொல்லிட்டு, இங்கே பாரு ஜூன் இப்போலாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா வந்துட்டு நாளைக்கே ஃபீவர் வந்துடும் ஓகேவா, ஃபீவர் வந்துடும் அப்போ ரொம்ப கஷ்டம், தயவுசெஞ்சு விட்டு 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டது அது போதாது உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் பார்க்குறாரு, வந்து தோலை கொஞ்சமாக வாங்கி தர, அது மட்டும் சாப்பிட சொல்லிட்டு நம்ம பேபி கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க, நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க, பாரு இவங்க 2 பேரும் கூடியும் என்னால் முடியலடா டே சொல்லிட்டு நம்ம நம்ஜின் ஒரு மாதிரி அழுத மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம நீ சரி நீ போய் டேரக்ட் இன்ட்ரோ பண்ணி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம டே தான் ஜிமினை டேரெக்டாக இன்னொரு பர்சனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கிட்ட பர்சன் பயங்கரமாக ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குட்டே அது சொல்கிறாங்க. அவங்க அப்படி தான் கொஞ்சம் ரொமான்டிக் அப்படிவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மிஸ்டர் ரொமான்டிக் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்படி திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா ஒரு பர்சன் ஏங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு இது வந்துட்டு ஒரு பார்ட்டிடா, அங்கே கொஞ்ச நேரம் டீசெண்டாக நடந்துக்கூடாது சொல்கிறாங்க. நான் என்னடா பண்ணேன், இவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன்டா சொல்கிறாங்க. என்ன கெஞ்சிட்டு இருக்கேன், ஆமாம் இவன்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி 1 டே மட்டும் பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சாக்கு சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்டேன்டா, ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஒரு பீராவது சாப்பிட்றேன்டா சொல்கிறேன், அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேறான், அதுக்கு தான் கெஞ்சிட்டு இருக்கேன், அவன்கிட்ட கொஞ்சிட்டு இல்லை சொல்லிட்டு நம்ம ஒரு பர்சன் சொல்கிறாங்க. காய் உன்னை திருத்தவே முடியாது காய் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறது காய் என்ன வைக்கடா மேக் பார்க்குறாங்க. மேக் அப்படி டான் பண்ணி பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க, இது என் ஒய்ஃப் மேக், இது வந்துட்டு ஜிமின் என்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, கிம் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மேக் பார்க்குறாங்க. மேக்கு பார்த்துட்டு இவன் தான் அவனா சொல்லிட்டு பார்க்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் மேரேஜில், இதனோட பையனாக இருந்தால் இப்போ பார்த்தா நல்ல வளர்ந்துடா சொல்லி பார்க்குறாங்க. ஹாய் ஜிமின் சொல்கிறாங்க. ஹாய் மெக்கண்ணா சொல்கிறாங்க. அண்ணாவா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, அண்ணாலாம் கூப்பிட்டு மெக்கனை கூப்பிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே இவனை காய் என்னன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, என்னை காயினை கூப்பிட்டு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த ஜிமினும் ஹாய் ஹலோ சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. மற்றவங்களும் எங்கடா சொல்கிறாங்க, அங்கே இருக்காங்க அப்புறம் சொல்கிறாங்க. அப்போது நம்ம டேரெக்டாக இப்போ கூட்டிகிட்டு போகிறது ஒரு 4 பர்சன் இருக்காங்க. அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே நிற்கிறது ஜங்குக்கு, ஜெஸ்ஸி அண்ட் ஜேகோப்பு, யூனா. நம்ம ஜேகோப்பு தெரியும், நம்ம ஜங்குக்கு நம்மளுக்கு ஜிமினுக்கு தெரியும். ஜிமின் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, இது வந்துட்டு யூனா சொல்கிறாங்க. நம்ம ஜேகோப்போட ஒய்ஃப் சொல்கிறாங்க. இவங்க தான் வெட்டிங் டுடே, ஆமாம் இன்னைக்கு வெட்டிங் சரி இவங்களுக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் பாரு இவங்களுக்கு கெஸ்ட் மாதிரி நின்றுருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ யூனா தான் பார்க்குறா. யூனா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஹாய் ஜிமின் சொல்கிறாங்க. ஹாய் யூனாக்கா அப்படி சொல்கிறாங்க. நான் உங்களை கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருப்போம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறா. ஹாய் ஜிமின் எப்படி தான் இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்காக்கா சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. ஜெஸ்ஸி வந்து ஜிமின் கிட்ட போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க பேபியோட. இப்போ பேபி தான் அந்த டேஜ் என்ன பண்ணுதுன்னா அதோட ஹேண்டை வச்சுட்டு நம்ம ஜெஸ்ஸி தள்ளி விடுது. ஏன்னா அதுக்கு ஜிமின் யாரை ஹக் பண்ண பிடிக்காது. அதனால் இப்போ டே பார்க்குறாங்க. ஜெஸ்ஸி தப்பாக நினச்சிக்காதா, அவளுக்கு நம்ம ஜிமின் யாரை தொட்டா பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் பார்க்குறாங்க. டேஜு அப்படி சொல்ல பண்ணக்கூடாது, அவங்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்மா நம்ம ஆண்டி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி தான் டேஜுவை பார்க்குறாங்க. வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஹேண்டை வந்து நீட்டுறாங்க வர சொல்லி. அது போக மாட்டேங்குது.
இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை ஓகேக்கா நான் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்பியும் சொல்கிறாங்க. டேய் ஜேகப் சொல்லுங்க இங்கே போகிறடா டைம் ஆகுது, நீங்கள் கேக் கட் பண்ணுவோம், அப்புறம் டைம் எடுக்குதுடா, வாடா வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே ஜின் எனக்கு வரேன் சொல்லிட்டு இவனா வாமா சொல்லிட்டு இவனா ஜேகப் 2 பேர் போகிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் நின்றுருக்காங்க அந்த இடத்துல. இப்போ ஃபைனலாக அவங்க 2 பேரும் சேர்ந்து கேக்கை கட் பண்ணுறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி சாங் பாடுறாங்க, அந்த வெட்டிங்க்கான ஒரு சாங் பாடுறாங்க. இப்போ எல்லாரும் அந்த சாங் பாடி முடிச்சது கேக்கெல்லாம் கட் பண்ணி இவங்க 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகப் தான் நம்ம யூனாக்காக ஒரு சில சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. யூனாவுக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பிடிக்கும், அதனால சில ஃபயர் ஒர்க்ஸ் அப்புறம் அதர் திங்ஸ் அப்புறம் கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. அகைன் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி வந்துட்டு இதே மாதிரி இருக்கும், எல்லா வருஷமும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரிங்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. யூனாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அப்படி வந்துட்டு ஹாப்பியாக வாங்கிக்கிறா. இப்போ இவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க, நீங்கள் போய் அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்க, நாங்கள் உட்காந்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் பரவாயில்ல, இல்லை போங்க டே அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம டேவும் சரி நீங்கள் உட்காந்து கூட சொல்லுவோம், நான் பார்த்துக்கிறேன் பேபி சொல்லிட்டேன். இவர் இப்போ நம்ம ஜிமின் போயிட்டு ஒரு டேபிளில் உட்காராரு பேபி வச்சுக்கிட்டு. இப்போ நம்ம டே தான் போகிறாங்க. போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே ஜங்குக்கு எல்லாம் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ட்ரிங்க் பண்ணலாம், ஆனால் ஜங்கு வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஜங்குக்கு நம்ம மெக்கு காய் அப்புறம்ட்டு நம்ம மெக்கு ட்ரிங்க் பண்ணலாம். இப்போ மெக்கு வந்து லைட்டாக சும்மா அணிஞ்சிருக்காரு. இங்கே நம்ம காய் ட்ரிங்க் பண்ணுறாரு. நம்ம நம்பியூர் கூட ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவங்களாம் அங்கே ட்ரிங்க் பண்ணி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க, டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேபி தான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அழ ஆரம்பிச்சிருது. நம்ம ஜேகப்பும் நம்ம இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கிஃப்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க, கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸாக இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட கிஃப்ட் ரிசீவ் பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பேபி நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பேபி அழ ஆரம்பிச்சிச்சா, அவரோட பசிக்குதோ, காரில் தான் மில்க் பாட்டில் இருக்குது, நம்ம டேவோட ஹெல்ப் பண்ணால் தான் எடுக்க முடியும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ டேவை தான் நம்ம ஜிம் கேட்டாங்க. நம்ம டே இங்கேருந்து விட்டுட்டு போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். அதில் ஜிம் இப்போ தேடி போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு எப்படி இவங்களாம் லாஸ்ட்டாக உட்காந்துருக்காங்க. அது ஒரு கார்டன் செட்டிங்கில் தான் இருந்திருக்கும், லாஸ்ட் டேபிளில் இவங்களாம் லைனாக உட்காந்துருக்காங்க. டே அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட மேரேஜுக்கு எங்களுக்கு வந்துட்டு பார்ட்டி கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உனக்கு ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு தெரியும் உனக்கு ஃபஸ்ட் டைம் மேரேஜ் நடந்துச்சு, அப்போ நீ ஹாப்பியாக இல்லை, அதனால நீ எங்களுக்கு பார்ட்டிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ உனக்கு பிடிச்ச மேரேஜ் நடந்துச்சு, இப்போ நீ பார்ட்டி கொடுக்கலாம்ல, தப்பு இல்லை, நான் கேட்குறது தப்பாடா அப்படி சொல்லிட்டு நம்ம காயை ஜங்கு பார்த்து சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் தப்பு இல்லைடா டே எப்போ பார்ட்டி கொடுப்பா சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இப்போது நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. ஆமாட்டே நான் பார்த்தேன், இப்போ நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எப்படி இருக்கு லைஃப் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஃபைனலாக நீ நினச்ச மாதிரியே ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆமாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் வந்துட்டு நானாக வந்து பிளான் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம், அது தானாக நடந்துச்சு சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி இப்போ பார்ட்டி வை, அப்போது இதுக்கு மேலே ஜிம்மில் இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவா சொல்கிறாங்க. ஏன் என்னோட ஒய்ஃப் ஜிம்மில் அப்புறம் ஜிம்மில் கூட்டிகிட்டு வரதானே செய்வேன் சொல்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி இதோட கிராண்டாக நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட வேறு மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்ல நம்ம இவங்களும் பார்க்குறாங்க. எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ வந்துட்டு அந்த அளவுக்கு லவ் பண்ணுறது ஜிம்மினா எனக்கு தெரியுமே சொல்கிறாங்க. அப்போது அப்படியே ஒரு பர்சன் அப்படியே ஒரு இடத்துல லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. பேபி அழவே ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போ ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது சொல்லிட்டு. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? அப்புறம் இந்த மேரேஜ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மேரேஜ் என் கூட நடந்த மேரேஜ் உங்களுக்கு ஹாப்பியாக இல்லையா என்ன அப்படி கேட்குறாங்க. அவர் நினைக்கிறாரு. இப்போது அப்படியே அவர் யோசிக்கிறாரு. இப்போ என் கூட நடந்த மேரேஜ் உங்களுக்கு ஹாப்பியாகிட்டே அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியல. அப்படியே டர்ன் பண்ணிட்டு அப்படியே வராங்க. இங்கே ஒரு பர்சன் தான் வந்துட்டு 2 பர்சன் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் ஏன்னாச்சு உன் ஃப்ரெண்டு ஏன்னு காண சொல்கிறாங்க. அங்கே பாரு மைக்கேல் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ அவள் லைஃபை நாசம் பண்ணிட்டு போயிருக்க, தயவு செஞ்சு போயிடு, இங்கே மட்டும் நீ வந்திருக்கன்னு ஒரு டேக்கு தெரிஞ்சிச்சு உனக்கு கொண்டு வா. ஆமாம் நீ எப்படி வந்த ஜெயிலேருந்து சொல்கிறாங்க. ஏன் என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்திருக்கிறதே அந்த டேவை பழி வாங்க தான் சொல்கிறாங்க. என்ன இங்கே பாரு டே தான் ஒன்றை பழி வாங்கணும் தவிர நீ டேவை பழி வாங்கக்கூடாது, உன்னை ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் கொடுத்து உன்னை ஜெயிலில் வச்சிருக்காங்க, நீ இப்போ தப்பிச்சு வந்து இப்படி பண்ணிட்டு சொல்கிறாங்க. தப்பிச்சு வரல, பெயிலில் வந்திருக்க சொல்கிறாங்க. என்னன்னு காமா என் அப்பா என்னை பெயில் எடுத்துட்டாங்க, பெயில் எடுத்ததுனால தான் நான் வந்திருக்கேன் சொல்கிறாங்க. நான் பழி வாங்கணும்ல சொல்கிறாங்க. ஆமாம் எங்கே போயிட்டா ஒய்யன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. அங்கே பாரு இதுக்கு மேலே ஏதாவது பேசணும் என்ன பண்ணுறது மைக்கேல் தர்ஷினி வந்து போயிடு அப்படி சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு கார்டனில் பின்னாடி தான் நடந்துட்டுருக்கு. ஜிம்மின் பார்க்குறாங்க. அங்கே ஜிம்மின் தானே பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது சொல்லிட்டு. என்னோட ஒய்யனை பற்றி இவங்க யார் பேசுகிறாங்க சொல்லிட்டு. அச்சோ என்னோட பேபி டால் நான் பார்க்கணும் தானே வந்தேன், எங்கே போயிட்டா என்னோட பேபி டால் சொல்கிறாங்க. ஏதோ எனக்கு வேறு பேபிலாம் பிறந்தது நான் கேள்விப்பட்டேன், எங்கே என்னோட ஒய்யன் அப்படி சொல்லிட்டு மைக்கேல் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸிக்கு என்ன பண்ணுறதே புரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எங்கள் பாருடா தேவையில்லாமல் பேசாத, இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு, உன்னை டே பார்த்தானே ஜங்குக்குள்ள உன்னை பார்த்தாங்கன்னா என்ன ஆகணும் தெரியாது, தயவு செஞ்சு போயிடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஒய்யன் தான் நம்ம
ஜெஸ்ஸி தான்டா மைக்கேல் கிட்ட கத்திட்டு இருக்கா, தர்ஷினி கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் தள்ளி விடுறா. ஏன் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாசம் ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம ஜெஸ்ஸி கிட்ட. ஜெஸ்ஸி பார்க்குறாங்க, இங்கே பாருடா தர்ஷினி புரிஞ்சுக்கூடா, நீ முன்னாலே எங்கள் லைஃப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடந்திருக்குடா, அதெல்லாம் தாண்டி நாங்கள் இந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயம்டா, தர்ஷினி போய் தர்ஷினி கெஞ்சிட போட அப்படி கெஞ்சி கேட்குற போடா அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறான் நம்ம ஜெஸ்ஸி. ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். நான் பார்த்தே அவன் எங்கே இருக்கான் வந்துட்டேன், அவன் எங்கே இருக்கான் இப்போ, அவன் என்ன ஜெயிலுக்கு கரெக்டாக அவன் நிம்மதியாக இருக்கான்னு பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், நான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவேன் அப்போ டேங் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நம்ம மைக்கேல் தான் அப்படியே கத்தி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜெஸ்ஸிக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ நான் பார்க்குறா இந்த ஜெஸ்ஸியை காணும். நம்ம வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கா நம்ம ஜேகப் நான் இப்போ வந்துட சொல்கிறேன், என்னாச்சு சொல்லுங்கள், இப்போ வந்துட சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா சொல்லிட்டு நீங்கள் கிஃப்ட் ரிசீவ் பண்ணுங்க சொல்லிட்டு கீழே வர இறங்கி தேடி வந்துட்டு இருக்கா. இந்த ஜிம்மின் அப்படியே வந்துட்டு ஹைட் ஆகிடுறாரு ஒரு பிளேஸில். இப்போ தான் வர ஓடி பார்க்குறா ஜெஸ்ஸி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க, இங்கே பாரு எதுக்கிட்ட வந்த உன்னால் தாண்டா எல்லாமே நடந்துச்சு, நீங்கள் பாரு உன்னால் தாண்டா எங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆக போணுச்சு, உன்னால் நீ தாண்டா ரீசன் இருக்குது சொல்லிட்டு நீ எப்படா எங்கள் லைஃப்பில் வந்து சொல்லிட்டு போட்டு அப்படியே வந்துட்டு அடிக்கிறா. இங்கே பாரு என்னெல்லாம் அடிக்கணும்னு நினச்சா உன்னால அடிக்க முடியாது, தனி போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அவன்ட்டே நான் இப்போ அவனை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் கொஞ்சம் ட்ரிங்க் வர பண்ணியிருக்கான். ஜெஸ்ஸி அப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி அப்படி டர்ன் பண்ணுறாங்க, ஒரு கட்டமாக இருக்குது, அதை எடுக்கிறா. நம்ம ஜெஸ்ஸி எடுத்து நம்ம இவன் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜெஸ்ஸி அப்படி பின்னாடி இருந்தால் மண்டையில் அடிச்சிடறா. யாருன்னா நம்ம மைக்கோட மண்டையில் அடிச்சிடறா. அவன் டக்குனு கீழே வந்துடுறான். அவன் ட்ரிங்க் வர பண்ணியிருக்கான். பார்க்குறான், எப்படி இவங்க வந்தால் சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க. எங்கள் பாருடி யாருக்கா கால் பண்ணி இவனை தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. என்னோட அப்பாவோட பாடி கார்டு இருக்காங்க, அவங்க கால் பண்ணுறா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறேன். நம்ம ஜெஸ்ஸி தான் வந்துட்டு கால் பண்ணுறா அவங்களோட அப்பாவோட பாடி கார்டுக்கு. ஹலோ சார் சொல்கிறாங்க. அங்கிள் கொஞ்சம் வாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்க கால் பண்ண ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருத்தவங்க வந்துடுறாங்க. வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. சார் இங்கே பாருங்க அங்கிள் இவங்க பஸ் தூக்கிட்டு போங்க சொல்கிறாங்க. இவன் எப்படி இங்கே சொல்கிறாங்க, இவன் எப்படி வந்து தெரியல, தர்ஷன் தூக்கிட்டு போங்க சொல்கிறாங்க. டக்குன்னு அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி தான் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகும். ஒரு மாதிரி மூச்சு வரா. இவன் எப்படி வந்தால் சொல்கிறாங்க தெரியலடி, நான் வந்துட்டு ஜங்குக்கு தேடி இந்த பக்கம் வரேன், இவன் வந்துட்டு இந்த வழியாக பேக் டோர் வழியாக வந்து என்ட்ரு ஆகிட்டு என்னை நடவடிக்கை நான் ஃபஸ்ட்டு அவனை பார்த்தேன், இல்லை ஜங்குக்கோ டேவோ பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ கூட அங்கே நடந்து நினச்சிக்கிட்டு பயமாக இருக்குடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறா. இவனா சொல்கிறாங்க, பார் பயப்படாத, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, இவனால தாண்டி எல்லாரும் லைஃப் ஸ்பாயில் ஆக தெரிஞ்சிச்சு. நல்ல வேலை நம்ம அன்றைக்கி கொஞ்சம் இதாக இருந்தோம்னா நம்ம அவளை கூட சேவ் பண்ணிக்கலாம். நம்மளால தான் அந்த அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் கடைசி வரைக்கும் அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டோம். இப்போ வரைக்கும் தேங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உண்மைதான், டேவோட லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கும். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் லைஃப்பில். அதுக்கு காரணம் இவன் தாண்டி சொல்கிறாங்க. இவன் தான் இந்த ஃப்ராடு இந்த பொறுக்கி எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஒய்யன் பார்க்குற நம்ம சால்ட்டை நம்ம ஒய்யன் அதை மன்னிச்சுக்கோங்க. நம்ம ஜெஸ்ஸியும் நம்ம இவனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இதெல்லாம் பார்க்குற ஜிமினுக்கு, இதெல்லாம் கேட்குற ஜிமினுக்கு அப்படியே ஒன்றா இருக்குது. ஏன்னா பேபி ஆல்மோஸ்ட் ஜிம்மின் சொல்லிட்டு தூங்கிடுச்சு. அது அவங்களுக்கு கூட குடிக்காம நம்ம ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. இவங்களை சுற்றி எதுவும் நடந்திருக்கு. என்னோடய ஒயன் அப்படின்னா என்னோடய ஒயன் வந்துட்டு நார்மலாக இறந்து போகலையா, இல்லை என்னோடய ஒயன் நார்மலாக இறந்து தான் போனா, இல்லை அவள் டெலிவரியில் தான் இறந்து போனாங்கலாம் தெரியும். ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு தெரியல. அண்ட் ஜங்கு இந்த பர்சனை பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் யோசிக்கிறாங்க. ஒயன் கூட மேரேஜ் நடந்தது ஹாப்பி இல்லையா, எனக்கு புரியலையே என்ன நடக்குது, என்கிட்ட இதெல்லாம் ஹைட் பண்ணுறீங்களா, இவங்களுக்குலாம் ஏதோ உண்மை தெரியுமா என்ன சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே நடந்ததெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம தாண்டா ஜிமினை காணு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு பாரு ஜிமின் காணு சொல்லிட்டு ஜிமின் தேடி வந்துருக்காங்க. ஜிமின் இப்போ நம்ம யூனா அண்ட் ஜெஸ்ஸி 2 பேரும் பேசிட்டே கொஞ்சம் அப்படி தள்ளி போகிறாங்க. நம்ம ஜிமின் அந்த இடத்துல நின்றுருக்காங்க. இப்போ நம்ம தான் வராங்க. வந்து ஜிமின் ஷோல்டர் ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜிமின் இல்லை அப்படி பயந்துடுறாங்க. ஜிமின் இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டேவோட கண்ணை பார்த்தா அவ்வளோ ஷார்ப் அப்படி இருக்குது. அவர் கண்ட பொய் அப்படின்றது தெரியல, ஆனால் எதுவும் உண்மை இருக்குன்னு ஜிமினுக்கு புரியுது. அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் என்னாச்சு, எதுக்கு அங்கே நின்றுருக்கா சொல்கிறாங்க. பேபி தூங்கிட்டாரா சொல்கிறாங்க. அதை வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லி என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒன்றும் பயந்த மாதிரி இருக்காங்க. பார்க்குறாங்க. இப்போ வந்து ஜிமின் ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என் சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. சொல்லு என்கிட்ட எதனா கேட்கணுமா ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் எதனா கேட்டு அதை ஹர்ட் பண்ணுறோன்னா, இல்லை மேலே தப்பு இருக்கா இல்லையா, என்னோட ஒயனை ஹர்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை என்னோட ஒயனை வேறு என்ன ஹர்ட் பண்ணியிருக்காங்களா, என்னோட ஒயன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அவள் மேரேஜ் ஆகிட்டு வந்துட்டு இங்கே தான் இந்த 1 இயரில் அவளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு தெரியலையே, நம்ம ஒயனுக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 இயர் தானே அவள் இருந்துருப்பா. நம்ம நம்ம ஒயனுக்கு மேரேஜ் ஆகிட்டு 1.5 இயர்ஸ் வந்துட்டு அவள் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் பேபி வந்துட்டு பிறந்து அவள் இறந்துட்டா. அந்த 1.5 இயர்ஸில் அவள் லைஃப்பில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஏதோ கஷ்டமாக இருக்குது, தப்பாக ஃபீல் ஆகுது. பார்க்குறாங்க. உன்னை யாராவது ஹார்ட் பண்ணிட்டாங்களா ஜிமின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை
இல்லை டே அப்படி இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு கேட்கலான்னு தோணுது. நீங்கள் இந்த ஒயின் கூட ஹாப்பியாக இருந்தீங்களா இல்லையா, மேரேஜ் சொல்லிட்டு இதெல்லாம் இப்போ கேட்கணும்னு தோணுது. ஆனால் கேட்டால் எங்கே தப்பாக ஆயிருமோ சொல்லிட்டு பயந்துட்டு, இல்லை இந்த இதுக்கான ரைட்டான பர்சன் நம்மகிட்டே இல்லை, நம்ம வேறு யாராவது கேட்கணும், இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த பர்சன் யார், அவன் ஏன் ஒயனு பேபி டால்னு சொல்கிறான், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை வா சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்மில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. பேபி கூட சொல்லிட்டு பேபி ஒரு ஷோல்டர் வாங்கிட்டு வா ஜிம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு காருக்கு தான் போகிறாங்க. காருக்கு போய்ட்டு நம்ம ஜிம்மில் அப்புறம் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, குடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் குடிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போகிறான், நான் சேக பையன்ட்டு போய் சொல்லிட்டு வரேன். நீ சொல்கிறேன் நானும் சொல்கிறேன், நீ சொல்ல வேண்டாம், நீ சொல்லிட்டு பேபி வச்சுக்க சொல்லிட்டு அவர் பேபியை நம்ம டே ஜிம்மிட்டு கொடுத்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஜேக போட்டு சொல்லிட்டு அவர் கார் எடுத்து கிளம்புறாரு. ஜிம் வர வழி பூரா அவருக்கு அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவருக்கு புரியவே இல்லை என்ன நடந்திருக்கு நம்ம ஒயினோட லைஃப்பில். அப்போ சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இதை பற்றி சுகாட்ட சொல்லிடலாமா, சுகாட்ட சொல்லி கேட்க வைக்கலாமா அப்போ சொல்லி பயமாக இருக்குது அவருக்கு. வேறு யார்ட்டும் என்னால் சொல்ல முடியாது, என்னோட சுகா கிட்ட தான் சொல்லிட்டு கேட்க வைக்கணும் இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. டேமோட தப்பு இருக்குமா, அப்படி டே நீங்கள் என்னோட வேலை ஹர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் டே. அப்படி நீங்கள் ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான உங்களுக்கு ஒரு மெடிசனாக நான் இருப்பேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் யோசிக்கிறாங்க. ஆனால் நான் வேண்டிக்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன், உங்கள் மேலே இந்த தப்பு இருக்கக்கூடாது, நீங்கள் என்னோட வேலை ஹர்ட் பண்ணியிருக்கே கூட நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நல்லா திங்க் பண்ணிட்டு வந்துருக்காங்க. சரி ஓகே, இதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் டே கேட்டாமா.